Hi, investing.com charting platform. Perfect chart trading setup பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். நிறைய பேர் சார்ட் ரீடிங் சார்ட் வாட்சிங் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் investing.com ட்ரேடிங் ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸு ஏஞ்சல் ஒன் ஜெரோதா எல்லாருமே அவங்கவுங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்காக மார்க்கெட்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு சில இண்டெக்ஸ்னோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு சார்ட் ரீடிங் செட்டப் வேணும். அந்த சார்ட் ரீடிங் செட்டப்பை எப்படி பர்ஃபெக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வித சார்ஜஸும் இல்லாமல், பேமெண்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு இது போதும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரெடி பண்ணுறது. அடுத்தது வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த லெவல், அட்வான்ஸ் லெவல், பெய்டு அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு நம்மளால் வந்து 80 to 90% வந்து அக்யூரசி எடுத்துகிட்டு வர முடியும். அந்த சார்ட் ரீடிங்க்கான நாலேஜ் மட்டும் டெவலப் பண்ணிட்டா இது போதுமானது. இதை வச்சு நம்ம லேர்ன் பண்ண முடியும். நம்மளோட லேர்னிங் பர்பஸ்க்கு இது போதுமானது அப்படின்னு. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு 2 years 3 years நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றவங்களுக்கு இந்த டேட்டா போதுமானது. investing.com பிளாட்ஃபார்மில் சார்ட்டை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய பழைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருந்த ஒரு வீடியோவில் MACDனோட ஒர்க்கிங் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த MACD ஒர்க்கிங்கை பற்றியும் கொஞ்சம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் தேவையானவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நிஃப்டினோட சார்ட் எடுத்திருக்கேன். நிஃப்டினோட டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சார்ட் ரீடிங் அப்போ இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இது, அதுக்காக இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து சார்ட் ரீடிங்க்கு முக்கியமான இதுனா வால்யூம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரு இண்டிகேட்டர் அல்லது 2 இண்டிகேட்டர். ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். நான் வந்து அந்த இதுக்கு வரல, எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற டாபிக் வரல. நம்ம செட்டப்புக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் பார்க்க வந்திருக்கோம். சார்ட்டிங்னுடைய செட்டப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸஸில் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 week to 10 days இந்த சப்ஜெக்ட்ஸே போகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நிறைய பேர் அந்த டெக்னிக்கல் கிளாஸஸ்க்காக வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த சார்ட்னுடைய ரீடிங்கும் சார்ட்னுடைய மெத்தடும் தெரிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சார்ட்டிங் 1 dayனோட சார்ட், நிஃப்டினோட சார்ட் இருக்குது. முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா ஒரு வால்யூம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சார்ட்டில் வந்து நான் மார்க்கிங் எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து ரீசன்ட் ஹை அண்ட் ரீசன்ட் லோ. ஒவ்வொரு தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போதும் தெரியும் என்ன சைஸில் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது. இப்போ அட் ப்ரெசென்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 18,680. இது வந்து லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. டேட்டட் ஆன் 26/6/23. ரீசன்ட் ஹைஸ் அண்ட் ரீசன்ட் லோஸை மட்டும் ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், எனக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுக்காக. இது ஒரு க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியாவில் போனோம்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு நம்ம சார்ட் ரீடிங்க்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். சார்ட் ரீடிங்கிறது சார்ட் பார்க்குறதே வந்து ஒவ்வொருத்தரும் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை டிசைட் பண்ணுறதுக்காக. இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அடுத்தது நான் ஒர்க் பண்ண போகிறது MACDன்றது மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ். மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆக போகுது, அதை இந்த சார்ட்டோட எப்படி மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட். MACDனோட ஃபாஸ்ட் லென்த் 12, 26, சிக்னல் லென்த் 9. இது ஆல்ரெடி ஃபீடட். இந்த லென்த் வந்து 12, 26, 9ன்றது MACDனோட ஒரு பேசிக் ஃபார்முலா. ஸோ அதனால் அது ஃபீட் ஆகிருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் MACDனுடைய ஸ்டைல்ஸ், ஆக்சுவலாக இது செட்டிங்ஸில் இந்த லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸில் இந்த லிங்க்ஸ் இருக்குது. ஸ்டைல்
ஹிஸ்டோகிராம்ன்றது இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ஹிஸ்டோகிராம். ஃபஸ்ட்டு அந்த ஹிஸ்டோகிராமோடைய லைன்ஸ் கலர்ஸை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபெமிலியராக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் MACDனோட கலர் க்ரீன் ஆர் ரெட், எப்பயும் அதை சூஸ் பண்ணுங்க. க்ரீன். சிக்னலிங் ரெட். ப்ரைஸ் லைன், இந்த ப்ரைஸ் லைனை செலக்ட் பண்ணிட்டோன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ், அந்த ஒவ்வொரு MACDயும் சிக்னல் ஹிஸ்டோகிராம் ஒவ்வொன்றும் எந்தெந்த லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் MACDனோட வேல்யூ வந்து 0லேருந்து -100, -200, -300 போகும். அண்ட் தென் +100, +200, +300, +400 போகும். இது வந்து MACDனோட வேல்யூஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிஸ்டோகிராமோட வேல்யூ வந்து -27 இருக்குது. இட் இண்டிகேட்டிங், இந்த ஹிஸ்டோகிராம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறேன். இந்த ஹிஸ்டோகிராம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த வால்யூம்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணுது. MACDன்றது க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் கலர் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னலையும் நல்ல டார்க் லைனாக மாற்றிருக்கேன், MACDயும் டார்க் லைனாக மாற்றிருக்கேன், க்ரீன் அண்ட் ரெட்டு. ஸோ இப்போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த சார்ட்டிங்கை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். MACD வந்து க்ரீன் டார்க்கு அண்ட் தென் ரெட் வந்து சிக்னல். எப்போ வந்து இந்த ரெட் MACDயை வந்து கிராஸ் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் MACD கிராஸ் பண்ணுது, இது ரெண்டுத்துமான முக்கியமான கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸை நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். இந்த கன்வர்ஜன்ஸ் அந்த நடக்கக்கூடிய இடத்த ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கான ட்ரேட் செட்டப், இந்த இடத்துல தான் நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பே கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பே கிடைக்கும். எல்லா கன்வர்ஜன்ஸ், எல்லா இடத்தையும் கிராஸ் பண்ணுற எல்லா இடத்தையும் ட்ரேடிங் எடுக்கணும்னு நினைக்க தேவையில்லை. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துல கிராஸ் ஓவர் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணலாம். இது வந்து சார்ட் ரீடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. இது வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. லைவ் ரியாக்ஷனை வச்சு அப்படியே போகலாம், லைவ் ரியாக்ஷன் வச்சு அப்படியே நம்ம போய் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய இதை கொடுக்காது. கொஞ்சம் நம்ம பாஸ்ட், அதாவது சில விஷயங்களை வந்து மார்க்கெட்டில் முன்னாடி நடந்த விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து, அந்த டெஸ்டிங் அப்போ என்ன ரியாக்ஷன்ஸ் கேண்டில்ஸில் நடந்திருக்கு, அந்த கேண்டில்ஸில் நடந்த ரியாக்ஷனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இடம் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 இடம் மார்க் பண்ணது இல்லாமல் இப்போ ஒரு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலிங் லைன் வந்து ரெட் கலர். இந்த சிக்னலிங் லைன் ரெட் கலரை வந்து MACD கிராஸ் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னலிங் வந்து 149 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, க்ரீன் லைன் வந்து 122 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து டவுன் சைடினுடைய மூவ்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்கான், கரெக்ஷன் சின்னதாக ஒரு டவுன் சைடு இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கரெக்ஷன் நம்மளுக்கு மார்க்கிங் பண்ணியிருக்க ஏரியாவும் அந்த மார்க்கிங் பண்ண இடத்துல இருந்து மார்க்கிங் பண்ண இடத்துல இருந்து சைட்வேஸில் மட்டும்தான் போயிருக்கு. ஸோ எல்லா இடத்தையும் ட்ரேடிங்க்கான பிளானிங்காக இல்லாமல் கன்வர்ஜன்ஸ் எங்கெங்கே நடக்குதோ அந்த கன்வர்ஜன்ஸ் நடக்கிற இடத்துல எல்லாம் அந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணலாம். கன்வர்ஜன்ஸ் நடந்துமே மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் தென் வால்யூம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டோகிராம்னுடைய லைன்ஸை பார்த்தோன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் பெருசாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹிஸ்டோகிராம் லைன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹிஸ்டோகிராம்ஸை என்ன வால்யூம்ஸ் கொடுத்துருக்கோ, என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த்தான ஒரு ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆயிருக்கோ அது மாதிரியான ஹிஸ்டோகிராம்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகலை. பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டி, அதனுடைய அந்த வால்யூம்ஸ்க்கான கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்றது தான் அங்கே இண்டிகேட் பண்ணுறோம். இது மாதிரி தான் இந்த MACDனுடைய இண்டிகேட்டரை நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் வால்யூம்ஸை வச்சு, வால்யூம்ஸ் கூட என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்துருக்கான், இங்கே கேண்டில்ஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு, அந்த கேண்டில்ஸில் நடந்திருக்க சேஞ்சஸ்க்கு இங்கே என்ன இருக்குது. எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் இதில் மெயினாக தெரிஞ்சுக்கணும், இது டே சார்ட். டே சார்ட்டில் சேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும், ரொம்ப மைன்யூட்டான சேஞ்சஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி சேம் டைம் ஃப்ரேமில் நம்ம இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலாம் இதில் வந்து சேவ் பண்ணிடணும். ஈச் அண்ட் எவ்ரி சார்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போதும் இந்த பேராமீட்டர்ஸ் உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து இந்த சார்ட்டிங்க்கான நேம் அவங்க கொடுத்துடலாம். நேம் கொடுத்துட்டாங்கன்னாவே இந்த சார்ட்டிங் வந்து எப்பயுமே அவங்களோட டேட்டாவில் இருந்துட்டு இருக்கும். ஓப்பன் பண்ணால் இந்த லைன்ஸோட இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு அவங்க என்னென்ன செட்டப் கொடுத்துருந்தாங்களோ அந்த லைன்ஸோட அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ சேவ் பண்ணணும். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படி MACD இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம், அதை சார்ட்டோட எப்படி மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இதே MACDயை வந்து ஹவர்லி 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 மினிட் இந்த மாதிரி டேட்டாவோட எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாம், மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்ட் 2 வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ நைஸ் டே, ஹாப்பி ட்ரேடிங்.